இது மாதிரி நீங்க வந்து அந்த எம்சாண்ட் பயன்படுத்தும் பொழுது நிச்சயமா நீங்க வந்து டாக்டர் ஃபிக்ஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது உங்க இன்ஜினியரை கன்சல்ட் பண்ணி நீங்க வந்து அந்த பூச்சி வேலைக்கெல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. காங்கிரீட்டுக்கும் ரேஷியோ பிரகாரம் யூஸ் பண்றது வந்து நிச்சயமா ஒரு நல்ல ஒரு பயனை தரும். சில வீடுகள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கட்டு வேலை போட்டுருவாங்க. அந்த கட்டு வேலை போட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு அதுல வந்து ஒரு கட்டு கம்பி அல்லது ஒரு இரும்பு ஏதாவது வச்சு நீங்க சுரண்டும் பொழுது அது வந்து உறிஞ்சி உறிஞ்சி கொட்டும். அது மாதிரி வரதை வந்து நிச்சயமா தவிர்க்கப்படலாம். அதுல வந்து அந்த பூச்சி வேலை வந்து நம்ம வந்து பண்றோம் அப்படின்னா 1:4 அல்லது 1:3 1:3ன்னு சொல்லும்போது சீலிங் பண்ணுவாங்க. 1:4 1:5 பாத்தீங்கன்னாக்கா வாலுக்கு பண்ணுவாங்க. இது மாதிரிப்பட்ட இடங்கள்ல நம்ம வந்து அந்த பூச்சி வேலை பண்ணா கூட அப்போ இதனுடைய தரம் பாத்தீங்கன்னா ஒரு 3-4 மாதங்கள் கழித்து நம்ம ஒரு இடத்துல ஒரு ஆணி அடிச்சா கூட அந்த இடம்லாம் ஃபுல்லாவே பிஞ்சு வந்துடும். ஒரு ஏசி மாற்றம் ஒரு டியூப்லைட் மாற்றம் அப்படி சொன்னா கூட அதனுடைய பிடிப்பு தன்மை வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய இன்ஜினியரோ அல்லது ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரோ நீங்க வந்து நிச்சயமா கன்சல்ட் பண்ணிட்டு அப்போ அதுக்கு தேவையான கெமிக்கல் வந்து நீங்க வந்து ஆட் பண்ணி அந்த பிளாஸ்டிக் ஒர்க் நீங்க பண்ணும்போது அதனுடைய வலிமை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப இந்த கெமிக்கல் பாத்தீங்கன்னாக்கா உங்க இன்ஜினியர்ட்ட வந்து நீங்க வந்து ஒரு ரேட்டு பேசி விட்டுருப்பீங்க அல்லது உங்க மேஸ்திரிட்ட வந்து ஒரு ரேட்டு பேசி உங்க வீட வந்து நீங்க வந்து ஒப்படைச்சிருப்பீங்க அப்படின்னா அப்ப இந்த கெமிக்கலுக்கு உண்டான காசு வந்து நீங்க வந்து கொடுத்துதான் ஆகணும். நீங்க வந்து ஆரம்பத்துல நீங்க வந்து பேசிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். கெமிக்கல்லாம் கரெக்டா யூஸ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஒரு கன்சல்டன்ட் நீங்க